இன்றைய அன்றாட தியான வார்த்தையில் புதிய ஏற்பாட்டு திருச்சபைகள் வல்லமையாக இயங்குவதற்கு காரணத்தை பார்ப்போம். இது பகுதி 1. விசுவாச அறிக்கையிட அது வழிகாட்டுகிறது. கிறிஸ்தவர்கள் சோதிக்கப்படும் வேளையில் அவர்களை விசுவாசத்தில் நிலைத்திருக்கச் செய்கிறது. பரிசுத்தவான்கள் வேதத்தை முறையாக பயன்படுத்த வகை செய்கிறது. விசுவாசிகள் தவறுகளை கண்டுபிடிக்க போதிக்கிறது. கிறிஸ்தவர்கள் விசுவாசத்தில் உறுதியுடன் நடக்க உருவாக்குகிறது. அவர்களின் பயத்தை அடுக்கி மூட நம்பிக்கையிலிருந்து விடுவிக்கிறது. பரிசுத்தவான்கள் விசுவாசத்தின் அஸ்திபாரத்தில் வாழவும் அவர்களின் நம்பிக்கையின் நோக்கத்தை உருவாக்கவும் வழிவகுக்கிறது. அடிப்படையான மார்க்க போதனைகளை அனுபவபூர்வமாக அறிந்திருந்தால் கிறிஸ்தவர்கள் தங்களின் ஜீவியத்தில் பரிபூர்ண முதிர்ச்சியை பெறுவார்கள் என்பது உறுதியே. பொதுவான ஜீவியம். கிறிஸ்துவின் உடன்படிக்கைக்குள் பிரவேசித்து அனைவரும் ஒருவர் மற்றொருடன் இணக்கமாக தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள ஆரம்பித்தனர். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 42வது வசனம். இது அப்போஸ்தல உபதேசத்தின் மூலம் உருவாக்கப்பட்டதாகும். அவர்கள் அப்போஸ்தலரின் உபதேசத்திற்கு உண்மை உள்ளவர்களாக காணப்பட்டார்கள். கிறிஸ்துவானது 2 பரிமாண ஐக்கியங்கள் மகிழ் கொள்கிறது. தேவனுடன் ஐக்கியம் கொள்ளுதல், மனிதர்களுடன் ஐக்கியம் கொள்ளுதல். இயேசுவின் நாமத்தில் இது பகுதி 1.